அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்புக்குரியது முதல் பருவம் எண்ணியல். அதில் முழுக்களின் வகுத்தல் விதிகளை பற்றி படிக்க போகிறோம். ஏற்கனவே முழுக்களினுடைய பெருக்கல் விதி படித்தோமே, அதே மாதிரி தான் வகுத்தல் விதியும். அதில் பெருக்கல் குறியீடு, இதில் வகுத்தல் குறியீடு, மற்றபடி எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு முக்கோணத்தை போட்டிருக்கேன். ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். இங்கே ப்ளஸ் மைனஸ் மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். இப்போ என்ன செய்கிறோம், பெருக்கலுக்கு என்ன செஞ்சோமோ அதே தான் வகுத்தலுக்கும். ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் வகுத்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸையும் மைனஸையும் வகுத்தால் மைனஸு, மைனஸையும் மைனஸையும் வகுத்தால் ப்ளஸ்ஸு, மைனஸையும் ப்ளஸ்ஸையும் வகுத்தால் மைனஸ். அவ்வளோதான். இதே சேம் கான்செப்ட் தான். வகுத்தல் குறியீடு மட்டும்தான் போட போகிறோம். இப்போ முதல் விதி என்னன்னு பாருங்க. ப்ளஸ்ஸையும் வகுக்கிறோம். அதாவது மிகைமுழுவும் மிகைமுழுவும் வகுத்தால் வரக்கூடிய விடை வந்து மிகைமுழு. இரண்டாவது பாருங்க, மைனஸையும் வகுக்கிறோம். வகுத்தால் வரக்கூடியது பிளஸ். மைனஸையும் வகுத்தால் வரக்கூடியது என்ன, பிளஸ். அடுத்து பாருங்க மூன்றாவது விதி, பிளஸ்ஸையும் வகுத்தால் வரக்கூடியது மைனஸ். பிளஸ்ஸையும் ஒரு மைனஸையும் வகுக்கிறோம் அப்படின்னா வரக்கூடியது மைனஸ். அடுத்து பாருங்க, மைனஸையும் பிளஸ்ஸையும் வகுத்தால் வரக்கூடியது மைனஸ். பிளஸ்ஸையும் மைனஸையும் வகுத்தா மிச்சம் இருக்கிறது மைனஸ். இப்போ இதுதான் விதி. இதில் வந்து இன்னும் ஞாபகம் நம்ம வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒத்த குறியீடுனா என்ன, ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸும் ஒத்த குறியீடை வந்து வகுக்கும் பொழுது வரக்கூடிய விடை என்னது, மிகைமுழு, அதாவது பிளஸ். மாறுபட்ட குறியீடு, அதாவது வேறுபட்டது, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், ஒரு மைனஸ் ஒரு பிளஸ், இது மாதிரி மாறுபட்ட குறியீடை வகுக்கும் பொழுது வரக்கூடிய விடை குறைமுழு, அதாவது மைனஸ். இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா முழுக்களினுடைய வகுத்தல் வந்து எளிதாக புரிஞ்சு ஞாபகமாக வைத்துக் கொள்ளலாம். புரிஞ்சுங்களா?